அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பெருநாளைக்கு எடுத்த விலாக் தான். அஃபினத்தா காலையில் தொழுகிறதுக்கு கிளம்பிட்டாங்க. அஃப்ரா குட்டி இன்னைக்கு நான் எந்திரிக்கும் போதே சேர்ந்து எந்திரிச்சிட்டா. சரி நானும் தூங்க வைக்கல. ஏன்னா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எழுப்பி அவங்கள 2 பேரையும் குளிப்பாட்டணும், தொழுகிறதுக்கு போகணும், அப்படி இப்படின்னு டைம் ஆயிருமா. அஃபீனையும் எந்திரிக்கல. சரி ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் ரொம்ப நாள் ஆச்சுல காலையில் டீ போட்டு குடிச்சு, அதனால் ஸ்ட்ராங்காக ஒரு அடுப்பில் டீயை போட்டுட்டு கறியெல்லாம் எடுத்து தண்ணியில் போட்டுட்டு ஆனெல்லாம் வச்சுட்டோன்னு வைங்களேன், ஒரு வேலை முடிஞ்சு போயிடும். காலைல போகும்போது பேரிச்சம்பழம் நட்ஸ் அந்த மாதிரி மட்டும் அஃபினத்தா சாப்பிட்டு போவாங்க. சொல்லு அஸ்லாம் வலைக்கும் சொல்லு அஃப்ரா குட்டி. ஈத் முபாரக் சொல்லு எல்லாருக்கும். இங்க பார்த்து சொல்லு, இங்க சொல்லு. சொல்லு ஈத் முபாரக் சொல்லு. சொல்லு அஸ்லாம் வலைக்கும். பித்து படுத்துக்கோ, அம்மா கொஞ்ச நேரத்தில் சுடு தண்ணி போட்டு குளிக்க வைக்கிறப்போ. போ சோஃபால படுத்துக்கோ. போ படுத்துக்கோ. அத்தா எங்க தொழுவ போயிட்டாங்களா? சரி சரி வருவாங்க. கற்றுக்க. பாப்பாவை செத்த நேரம் அப்படியே படுக்க சொல்லிவிட்டு நான் ஒரு வேலையாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். காலையிலே வாஷிங் மிஷினில் துணி போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வீடெல்லாம் நீட் பண்ணி முடிச்சுட்டு சாம்பிராணியெல்லாம் பற்றி வைக்கலாம். கொஞ்சம் நல்ல வைபாக இருக்கும்ல, அதனால் சாம்பிராணி பற்றிக்கிட்டு இருந்தேன். ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த வேலையெல்லாம் எங்கள் அம்மா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நமக்கு தான் 2 பிள்ளை ஆயிடுச்சுல, அதனால் நம்ம பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. அவங்களும் காலைல ரொம்ப வெள்ளனே எழுந்திரிச்சிருவாங்க. எங்கள் அம்மாலாம் எதுக்கு அம்புட்டு வெள்ளனே எழுந்திரிக்கிறாங்கன்னு தெரியலை. 3 மணி 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு உட்காந்து மாவு பசைறது அப்படி இப்படின்னு பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான்லாம் அவ்வளோ வெள்ளனே எழுந்திரிக்க மாட்டேன். நமக்கு கடகடன்னு வேலை செய்ய முடியுதா, சிம்பிளாக ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு போயிட வேண்டியது தான். எங்கிட்ட டீ அடுப்பில் போட்டுட்டு சிக்கன் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு ஆல்ரெடி கொஞ்சோன்னு, சும்மா கறிச்சாறு மாதிரி வச்சுட்டு பூரி மட்டும்தான் பிளானு, வேறு எதுவும் கிடையாது. நிறைய செஞ்சாலும் காலையில் நம்ம நோன்பு வச்சிருக்கிறனால அவ்வளோவா சாப்பிட முடியாதா, வேஸ்ட் ஆகிடும். மத்தியானம் எப்படி இருந்தாலும் அந்த பிரியாணி தான். அதனால் காலையிலே இன்றைக்கி கரண்ட் வேறு போயிருச்சு. நல்ல வேலை கொஞ்சம் நேரத்துலேயும் மறுபடியும் திரும்பி வந்துருச்சு. அப்படியே மாவையும் பிசைஞ்சு வச்சுட்டு பாத்திரம் கொஞ்சம் கடந்துருந்துச்சா அதெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. அஃபினத்தா வந்துட்டு இன்னொரு பள்ளியில் 7 o'clockலாம் நமாஸ் இருந்துச்சு. பெருநாள் தொழுகை இருந்தனால அவங்க வெள்ளனே கிளம்பி போயிட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம குட்டி வாண்டெல்லாம் ரெடி பண்ணணும்ல. ஃபஸ்ட்டு நம்ம அஃப்ரீனை குளிக்க வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம அஃப்ரா குட்டியை குளிக்க வச்சு இந்த ட்ரையரில் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருப்பா. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்குது இந்த ட்ரையரில் காற்று வர்றது. அஃப்ரா குட்டியும் ரெடி பண்ணிட்டேன். அஃப்ரா குட்டிக்கு வந்துட்டு நம்ம எடுத்திருந்தோம்ல 2 பேருக்கும் மேட்சாக அந்த ட்ரெஸ் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதனால் இந்த ஃப்ராகே போட்டு விட்டுட்டேன். இதுவுமே மஷாலா ரொம்ப அழகாக இருந்துச்சு அஃப்ரா குட்டிக்கு. அஃபீனமா அப்படியே ரெடி பண்ணிட்டேன். ஐயோ ஐயோ பார்த்து பார்த்து. அப்புறம் ஈத் முபாரக் சொல்லிட்டு செல்லம். ஈத் முபாரக் மாமி. மாஷாஅல்லாஹ் நல்லா இருக்கு செல்லம் ட்ரெஸ். இந்த ட்ரெஸ் அஃப்ரா குட்டிக்கு பத்தலை என்ன. ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா நமக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரெடி ஆகும். ஆனால் இப்போ நம்ம பிள்ளைங்களை அழகாக ரெடியாக்கிறதுலேயே காலையில் பாதி பொழுது போயிடுது. எனக்கு தெரிஞ்ச ஹேர் ஸ்டைல் எல்லாம் பின்னி விட்டு அஃபீன் அம்மாக்கும் மாஷாலா ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸு. அஃபீனுக்குமே அந்த கோட்டு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இது வந்துட்டு அஃப்ரா குட்டியோட கோட்டு. மற்றபடி எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அஃபீனுக்கு. மாஷாலா 2 பிள்ளையும் அழகாக இருந்தாங்க. அழகாக வேறு அஃப்ரா குட்டி நல்லா தொழுதா, நீங்கள் பாருங்களேன் அஃப்ரா குட்டி தொழுகிறதெல்லாம். அப்படியே நானும் ரெடி ஆகிட்டேன். நம்ம எம்புட்டு ட்ரெஸ் எடுத்தாலும் ஒரு புது நைட்டி தான் ஃபஸ்ட்டு யூஸ் ஆகுமே. ஏன்னா வந்து நம்ம வேலை தானே செய்ய போகிறோம். அதனால் புது நைட்டியை போட்டுட்டு புர்காவையும் போட்டுட்டு கிளம்பியாச்சு. அஃபீனத்தா வந்துட்டாங்க. அவங்க தொழுதுட்டு வந்துட்டாங்க. எங்களை வந்துட்டு நாங்கள் பெரிய பள்ளிக்கு தான் தொழுக போவோமா. எங்களுக்கு வந்துட்டு 8:30 மணிக்கு கிளம்பலாம். ஏன்னா 9 மணிக்கு வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் ஆயிருமா. அதனால் வந்துட்டோம் நாங்கள். அங்கே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துருந்தாங்க. அந்த மாதிரி தொழுகும் போது ஒரு மாதிரி ஹாப்பினஸாக இருக்குங்கள. அல்ல குட்டி அழகா இருக்கு மாஷாஅல்லாஹ். உட்கார். அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையை உயர்த்துவான் என்று சொன்னாங்க. அல்லாஹு அக்பர். سنقرئك فلا تنسى الذين أنعمت عليهم غير الضالين.
Allahu Akbar. தொழுது முடிச்சுட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். அத்தா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வீட் வாங்கி வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. எடுத்து 2 ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு அம்மா வந்து பார்த்திங்கன்னா பாயாசம் அந்த மாதிரி எதுவும் அவ்வளோவா செய்ய மாட்டாங்க. மோஸ்ட்லி அவங்க காலைல பிரேக்ஃபாஸ்ட் என்ன இருக்கும், இட்லி கொஞ்சம் பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருப்பாங்க. இந்த பாயாசம் வந்துட்டு எங்கள் சின்னம்மா செஞ்சு கொடுத்துருவோம். எங்கள் சின்னம்மா ஆப்போசிட்டில் தானே இருக்காங்க, அவங்க கொடுத்தாங்க போல இருக்குது. அதே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. அம்மா இட்லி சுட்டு வச்சுருந்தாங்க. போனோடனே சாப்பிட்டு போங்கம்மான்னு சொன்னாங்க. சரி, தாய் சொல்ல தட்டக்கூடாதுல்ல, எல்லா விஷயத்துலையும் இப்படி இருந்தால் நல்லா தான் இருக்கும். பட் அம்மா சொன்னனால சரின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட உட்காந்தாச்சு. கொஞ்சம் தான் மாவு பிசைஞ்சிருந்தாங்க. அப்புறம் மறுபடியும் உட்காந்து மாவு பிசைஞ்சு எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ் நான் அண்ணன் எல்லாருமே வந்துட்டோமா, அதனால் எல்லாருமே அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. நம்ம வீட்டில் பிசைஞ்ச மாவு அப்படியே இருக்குது, கறிச்சாலாம் அப்படியே இருக்குது. இப்படி தான் ஆயிரும். கடைக்கடை இங்கே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியிலே கொஞ்சம் மட்டன் வாங்கி, எப்பயுமே நம்ம வீட்டில் சிக்கன் தானே செய்வோம். இன்றைக்கி அஃபீனாத்தாக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணி இந்த கடையில் ரொம்ப நல்லா இருக்குமா, அதனால் அங்கேயே வாங்கியாச்சு. கொஞ்சோண்டு கொழுப்பு போடுங்கன்னு பிரியாணிக்கு சொன்னேன், அந்த கொழுப்பும் போட்டாங்க. 1/2 kg 550 அன்றைக்கி நான் வாங்கும் போது. அங்கிட்ட அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம ஹவுசனுக்கா வட்டலப்பம் கொடுத்தாங்க. எனக்கு இது நான் செஞ்சது இல்லை, ஆனால் நிறைய வீடியோவில் பார்ப்பேன். சம்டைம்ஸ் நான் ட்ரை பண்ணணும்னு நினைப்பேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கருப்பட்டியில் செஞ்சுருப்பாங்க போல இருக்குது. அந்த முட்டை ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் நல்லா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அப்படியே முட்டை அவிய போட்டுட்டு எங்கிட்ட எப்பயும் போல் மட்டன் பிரியாணியை தாளித்து விட்டாச்சு. இன்றைக்கி வடிச்சு கொட்டி செய்வோம்ல, அந்த பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. ரெசிபி பார்த்திங்கன்னா நான் எதையும் எடுக்கல, நான் சிம்பிளாக தான் செய்வேன். ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாக்கிட்டையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மசாலா வந்துட்டு நான் பார்த்து போட்டுக்கிருவேன். இங்கிட்டு வடித்து கொட்டுறதுக்காக அரிசி வச்சுருக்கேன். குக்கர்லேயே மட்டன் எல்லாம் வேக வச்சு வச்சுருக்கிறதுனால அரிசியை வடித்து கொட்டி நமக்கு கலர் வேணும்னா கலர் மேலே போட்டுக்கிறலாம். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இறக்கணும்னு வைங்களேன், சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா உதிரியாக நல்லா வாசமாக இருந்துச்சு பிரியாணி. இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்தனால பிரியாணி கத்திரிக்காய் சட்னி எல்லாம் செய்யலை. தயிர் பச்சடி வச்சுட்டு அப்படியே சரி ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்வோம், நமக்கு தான் கை வந்த கலை ஒரு கேசரி இருக்குல்ல, அதான் ரொம்ப சிம்பிளாகவும் செய்யலாமா, அதனால் அதுதான் ரெடி பண்ணியிருந்தேன். பிரியாணி எப்படி உதிரியாக வந்திருக்கு பார்த்தீங்களா, அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே முட்டையை அவிச்சிட்டு தயிர் பச்சடி அப்படியே ரெடி பண்ணியாச்சு. நம்ம வீட்டில் பெருநாளைக்கு இதுதான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். உங்களுக்குலாம் பெருநாள் எப்படி போச்சு, நல்லா போச்சா? எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லா போச்சு. நம்ம தயிர் ரெடி பண்ணோம்ல நேற்று, அது கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆகி இப்படி தான் இருந்துச்சு. அதில் தான் நான் வந்துட்டு ரவையை வறுத்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதிலே கொஞ்சம் கலர் பவுட்ரு போட்டு 1க்கு 3 1 கப் ரவை எடுத்தேன்னா 3 கப் தண்ணி ஊற்றுவேன். ஸ்வீட் வந்துட்டு டபுள் ஆக்கிக்கிடுவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம், அதிகப்படுத்திக்கலாம். அந்த மாதிரி தான் நான் செய்வேன். சூப்பராக இருந்துச்சு கேசரியுமே. அப்படியே வீடையெல்லாம் கையாக நீட் பண்ணி முடிச்சாச்சு. அஃபீனா தான் வந்துட்டு வெளியில் போயிருந்தாங்க. காலைல அஃப்ரா குட்டி வெள்ளன்னு எந்திரிச்சிட்டால, அதனால் சோஃபாவில் படுத்து அப்படியே ஜட்டியோடய தூங்கிட்டா மேடமு. நல்லா தூங்கிட்டு இருந்தா. அங்கிட்ட அஃபீனாம்மா உட்காந்துருந்தாங்க. வந்தவுடனே இந்த ட்ரெஸ்ஸை அவுத்த தான் உங்களுக்கு நல்லா மனசே ஆடும். ஆசையாக எடுப்பாளுக, ஆனால் வந்துட்டு போட மாட்டாளுக. கொஞ்சம் கடைசியாக கேசரியில் மில்க் மேட் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் நல்லா இருக்கும், ரிச்சாகவும் இருக்கும். அவ்வளோதான். சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம், எப்பயும் போல் ஒரு தூக்கத்தை தூங்கி எந்திரிச்சிருவோம்ல. பெருநாளாலே மோஸ்ட்லி அந்த பிரியாணி சாப்பிட்டோன்னு ஒரு தூக்கம் வந்துடும். எல்லார் வீட்லேயுமே வரும்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் மட்டும் இல்லை, மோஸ்ட்லி நிறைய பேர் வீட்டில் அப்படி தான். அப்படியே ஈவினிங் டைமாக நம்ம பிள்ளைங்கள பீச்சுக்கு கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இந்த ட்ரெஸ்ஸும் 200 ருபீஸ் தான், ரெண்டுமே 200 தான். வெளியில் எடுத்தது மேட்சாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அக்காவும் தங்கச்சிக்கு மாட்டி விட்டாச்சு. அஃபீனாத்தாவும் ரெடி ஆகிட்டாங்க. இன்றைக்கி அண்ணனும் சேர்ந்து வரேன்னு சொன்னாங்களா, அதனால தான் வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நாம் வந்துட்டு இன்றைக்கி பாலவாக்கம் பீச் போகலான்னு தான் பிளான் வச்சுருந்தோம். அங்கே ஃபுட் கோர்ட்லாம் இருக்குது. நான் நிறைய டைம் பாலவாக்கம் பீச் போயிருக்கேன், ஆனால் அது அங்கிட்டு போயிடுவோம். ரொம்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும், அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குமா, அங்கிட்டு போயிடுவோம். ஆனால் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுட் கோர்ட்லாம் வச்சுருந்தாங்க. அங்கே தான் இப்போ கிளம்பிட்டு இருந்தோம். இன்றைக்கி சாட்டர்டேன்றனால நல்ல கூட்டம். ஆலியா குட்டி அவங்க பைக்கில் இருந்தாளுங்க, பேசிக்கிட்டே வந்தாளுங்க வண்டியில் வரும்போது கூட. ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. என்ன சொல்கிறது, தனியாக போகிறத விட நம்ம எல்லாருக்கூடையும் சேர்ந்து போகிறது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அம்மாவெல்லாம் கூப்பிட்டோம், ஆனால் அம்மா வரலை. நீங்கள் பைக்கில் போவீங்கன்னு சொன்னாங்க. பரவாயில்லம்மா ஆட்டோவில் போகலான்னு சொன்னாலும் அவங்க வரலை. நான் வீட்டில் இருந்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட சரி நம்ம மட்டும் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இங்கே 2 பேர் வயசானவங்கங்க, ஆனால் எப்படி சொல்கிறது, அழகாக பேசிக்கிட்டு இருந்தாங்களா. சில பேர்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். நம்மளும் வயசானதுக்கு அப்புறம் இப்படி தான் அன்பாக பேசிக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வீரர்கிட்ட அப்படியே காமிச்சிட்டே வந்துட்டு இருந்தேன்.
இன்ஷால்லா நாங்கள் நெக்ஸ்ட் இயருக்கு ஒரு பிளான் வச்சுருக்கோம். இந்த மோஸ்ட்லி நாங்கள் சென்னையில் செலிப்ரேட் பண்ணுவோம், சென்னையில் பெருநாள் போகும், அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி நமக்கு போயிட்டுருக்கா. நெக்ஸ்ட் இயர் நம்ம பெருநாளுக்குன்னு ஒரு அமௌண்ட் சேர்த்து வச்சுட்டு இன்ஷால்லா அவங்க ஊரில் போய் அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, கம்பத்தில் போய் வந்துட்டு பெருநாள் கொண்டாடணும் ரொம்ப ஆசை. இன்ஷால்லா நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக செய்யணும். அல்லானா இந்த இயர் வந்துட்டு முடிஞ்சு போச்சு இல்லை, அல்லானா நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக நாங்கள் போயிடுவோம். பாலவாக்கம் பீச் வந்தாச்சு. இந்த சைட் ஃபுல்லாகவே நல்ல கடையாக இருந்துச்சு, ரொம்ப க்ரௌடு. இன்றைக்கி சாட்டர்டேன்றனால அப்படியே பிள்ளைங்களை கூட்டி போய் கொஞ்ச நேரம் விளையாட வச்சுக்கிட்டு இருந்தோம். நாங்கள் அங்கிட்டு போவோமா, அங்கிட்டுலாம் எம்பிட்டு கடையெல்லாம் இருக்காது, இங்கே நல்ல கடையெல்லாம் இருந்துச்சு. போனோடனே கொஞ்சம் நேரம் மண்ணில் நம்ம சின்ன பிள்ளையில குச்சி ஒழிச்சு வச்சு விளையாடுவோம்ல, குச்சி ஒழிச்சு வச்சு கை வச்சுட்டு அதை தேடி கண்டுபிடிக்க சொல்லுவோம்ல, அந்த விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருந்தோம். ஆனால் இங்கே ஃபுட்டு வந்துட்டு நம்ம மெரினா பீச்சில் மாதிரி உள்ள பஜ்ஜி கடை அந்த மாதிரி எந்த கடையும் இல்லை, தனியாக ஃபுட் கோர்டுன்னு வெளியிலேயே இருக்குது. அங்கே எல்லா ஐட்டமும் இருக்குங்க. நிறைய என்னென்னமோ நம்ம பார்க்காத ஐட்டம்லாம் இங்கே வச்சுருக்காங்க. ஆனால் அம்புட்டு கூட்டம். அஃப்ரா குட்டியை அவங்க அத்தா கூட விளாண்டுட்டு இருந்தா, அந்த குதிரையில் ஏற்றி விட சொல்லி ஒரே அழுக. எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தனால நான் ஏற்றி விடலை. இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. இதுக்குள்ளே போனோன்னு வைங்களேன் அவ்வளோதான். சும்மா வெளியே நின்று அந்த ஸ்ப்ரிங் ரோல் மட்டும்தான் நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் மாங்காய் வாங்கி சாப்பிட்டோம். எம்புட்டு கூட்டம் இருக்குது பாருங்கள். லாஸ்ட் வரைக்குமே அந்த ஃபுட் கோர்டு தான் வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. நீங்களாம் இங்கே போயிருக்கீங்களா மறக்காமல் சொல்லுங்கள். இன்ஷால்லா ஒரு நாள் போகணும், ஆனால் வீக் டேஸாக போகணும். இந்த மாதிரி சாட்டர்டே சண்டே போகணுன்னு வைங்களேன் கண்டிப்பாக கூட்டமாக தான் இருக்கும் போல் இருக்குது. ஆளுக்கு ஒரு ஸ்ப்ரிங் ரோலை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. போகும்போது நம்ம மெரினா சுந்தரி அக்கா கடை இருக்கும்ல, அங்கே போகலான்னு ஒரு பிளான் வச்சுருந்தோம். எங்கள் வச்சு கடமை சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க அண்ணனோட ஒய்ஃபு. சரி அங்கே போயிட்டு போகலான்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் என்ன சொல்கிறது, சுந்தரி அக்கா கடை இன்றைக்கி லீவ் போல் இருக்குது. அதில் மூங்கில் உணவகம் ஆல்ரெடி நான் போயிருக்கேன், அங்கே போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சரி வண்டியேன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா அந்த கூட்டத்தில் போய் எதுவும் சாப்பிடவும் முடியல, பிள்ளைங்கள வச்சுட்டு சமாளிக்கவும் முடியலையா. அதனால தான் இப்போ நான் ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்குள்ளேயே எங்கிட்ட ஒருத்தி பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கா என்ன உட்காந்து. அந்த மாதிரி தான் வந்தாச்சு. மேலே உட்காந்து சாப்பிடும்போது இந்த பகல் டைம்லலாம் அப்படியே பீச் அழகாக தெரியும், நல்லாயிருக்கும் இந்த கடையில். ஃபுட் பார்த்திங்கன்னா ஓகே நல்லா இருந்துச்சு. அப்படியே எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் கிளம்பியாச்சு. இதுதான் எங்களோட பெருநாள் விலாக். பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.